இல்லங்க. பத்தல. அவங்க சொல்றாங்க தெரியுமா இன்னும் நல்லா சொல்றாங்க? அடிச்சுக்கோங்க. இருங்க சாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்வதிக்கு தீ விடாம நீங்க எப்படி பாரு, பாரு, பாருன்னு சொல்லி சுருக்குறீங்கன்னு கேட்கறாங்க. ஓ! பார்வதி தீ புரியுது, புரியுது. விடுங்கன்றாங்க. புரியுது, புரியுது. கரெக்ட் தான். ஃபயர் இருங்க. விடலாம் கரெக்ட் தானே பார்வதி. காயத்ரி? தப்பே இல்ல. இ இருங்க. பத்தல. வெயிட் இன்னும் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பலமா அடிச்சுக்கோங்க நான் இத. வந்து பூர்ணி அண்ட் தென்றலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் காயத்ரி நீங்க அவங்க சப்போர்ட்லாம் அன்பு கேங் தேடுறீங்க? தானே வருவாங்க. குரூப்பிசம் பண்றீங்க. குரூப்பிசம் குரூப்பிசம் பண்ண. பண்றீங்களா நீங்க? ம். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம மூக்கு கடையில ஒரு அன்பு கேங் ஃபார்ம் ஆயிருக்கு. ம். நம்ம அன்பு வாஷிங் ஜெயிக்கும் மிஷின் நம்புறவங்க இருக்காங்க. இல்ல பண்ணி நம்ம வாஷிங் மிஷின் சொல்லுங்க. இன்னைக்கு வாங்க. ஹைலைட் அரோரா மொத்தமா அண்ட் ஃபினால் துஷார் போட்டு தான். கழுவுறோம். ம். கழுவுறது மட்டும் இல்ல, அடிச்சு துவைச்சு காய போடுறோம். இல்லங்க. காலைலலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து 2 ப்ரோமோ பார்த்தோனே வா அப்படின்ட்டு இருந்தேன். 3வது ப்ரோமோ வந்து ஊன்னு ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் ப்ரோமோ பார்த்தேன் வெறி ஆயிடுச்சு. டேய் என்னடா நாமினேட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ! லைவ் நாமினேஷன் பார்க்கறது எனக்கு எவ்வளோ கண்ணுல தண்ணி தான் வந்துச்சு. சாம் ரஷ்யா 2 பேரும் கோவஸ்ட் எடுங்க அப்படின்னு வெளில போயிட்டாங்க கூட. குடியா? ஆக்சுவலா குடுத்தா தானே வாட்டர் எடுக்க முடியும். மெலனோட கொடுத்துட்டேன். கேம் அண்டர்ஸ்டாண்டிங்கே பெட்டரா இருக்குங்க. நெறைய பேர பாக்கும்போது. ட்ரெயின்ல இருக்கேன். அதனால அப்படியா? பேசுங்க. ஹோஸ்ட் கொடுங்க. நான் உட்கார்ந்திருக்கேன். ஆனா எப்போ சிக்னல் கட் ஆகும்னு தெரியாது. கொடுத்துருக்கேன் பாருங்க. கொடுங்க சாம் கொடுங்க. கொடுத்துட்டேன். வரலையே. வரும். இன்னைக்கு 1 ஹவர் நரேட்டிவ் எப்படி இருந்துச்சு? வாட் டு யூ திங்க் ஆஃப் 1 ஹவர் நரேட்டிவ்? ஃபுல்லா பாரு தான். பாசிட்டிவோ நெகட்டிவோ ஃபுல்லா இதை தான் காட்டிட்டு இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி வந்து ஐம் சாரி, இப்போ பாருக்கு சப்போர்ட் பண்ணி யார் பேசினா? அவங்க வெளில போயிட்டாங்க. நான் பேசுறேங்க. பன்னோப்பனை பேசுனாங்க. சொல்லுங்க. ஓகே. அவங்க நீங்க வந்து அவங்க பார்வதி பண்ணது ரைட்டுன்ட்டு சொல்றீங்களா? ஆமா ரைட்டு தான். என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? இல்ல நேத்திக்கு ராத்திரி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அடுத்த நாள் ஏங்க, காலையில அவங்க அதுதாங்க அது கரெக்டா? அதுதாங்க நான் தெளிவா சொன்னேன். இவங்க வந்து ஒரு மாரி அத வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து எல்லாருமே நான் பாரு வந்து நேச்சுரலா இருக்கா. அவன் நார்மலா என்ன பண்ணுவாளோ அததான் பண்ணான். ஓகேவா? அத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி உங்க அம்மா, அப்பா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து வேண்டாத பேச்சு இதெல்லாம். அவங்க அம்மா, அப்பா எப்படி ஃபீல் பண்ணா இவங்களுக்கு என்ன? மேபி அவங்க அம்மா, அப்பா வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கர்ஸா இருக்கலாம். இதெல்லாம் பெருசா கண்டுக்காம இருக்கலாம். இதெல்லாம் நீ யாரு பேசுறதுக்கு அவங்க வீட்ட பத்தி? அது வந்து ஒரு போய் தனியா யோசிச்சிருக்கா. இது வந்து தப்பான லைட்ல ப்ரொஜெக்ட் பண்ற மாரி இருக்கு. திரும்ப வந்து என்ன பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா. பேச மாட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சரி ஓகே உனக்கு இஷ்டம் இல்லையா? ஓகே பேசலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீ தான் கேட்ட அதனால தான் இல்ல பேசின. ஒரே நிமிஷம். பேச மாட்டோம்ட்டு அவ ஏன் சொல்லணும்? அவ அவளுக்கு தான் எல்லா சொல்லணும். உரிமையும் இவாளா அவங்க சொல்லுவா? அவங்களுக்கு சாரி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த வீட்ல என்ன வேணாலும் பேசுறதுக்கு இல்லையா? பாரு கிட்ட என்கிட்ட பேசாதீங்கன்ட்டா. ஏங்க இல்ல நீங்க அவ யோசிச்சு வந்து பாருங்களேன். என்கிட்ட இது வந்து பேசாதீங்க ஒரு மட்டும் நிமிஷம் இருங்க. சொல்லல. இந்த இந்த வீட்டிலேயே இந்த பேச வேண்டான்ட்டு இந்த இந்த she made some வளர்ப்புன்னு அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்கல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுங்களேன். நீங்க வந்து தேவையில்லாம இன்னொருத்தரோட அப்பா, அம்மா பத்தி பேசுறீங்க. அது வந்து அன்வான்டடான விஷயம். நீ இப்படி பண்ணாத அப்படி ஆக்சுவலி நான் ஒரே ஒரு நான் பேசிக்கிறேன். அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலி வந்து இவ தான் வந்து பாரு தான் வந்து 2 பேருக்கு முன்னாடி சொன்னா இல்லங்க அதெல்லாம் வேண்டாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேணும்னே ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்து நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணா தான் சொல்லி கேட்டுச்சு. நான் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க சொல்லுங்க. ஏங்க சரிங்க ஓகே. அவங்க சொல்லட்டும். நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்றேன். அவங்க சொல்லக்கூடாதுங்கிறது என் பாயிண்ட் இல்ல. இவ கேட்டா அவங்க சொன்னாங்க ஓகே. ஆனா நீ வந்து ஒரு லைன் தாண்டி உங்க அம்மா, அப்பா என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் அன்வான்டட் ஸ்டேட்மென்ட். வந்து இல்ல நம்ம வந்து ரிலேஷன் தெரியாது. நம்மளுக்கு தெரியாதுல ரிலேஷன் வந்து. நிமிஷம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசணும். நீங்க இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்டர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பாயிண்ட் வைக்கட்டும். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க பாயிண்ட வைங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து அன்வான்டடான ஸ்டேட்மெண்ட். உங்க அம்மா, அப்பா என்ன நினைப்பாங்க? உங்க ஆயா என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அத அவங்க பேசிருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட். அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கு வந்து இது இஷ்டம் இல்ல. இந்த மாரி பேசாதன்னு சொன்னா அதோட ஸ்டாப் பண்ணணும். சிம்பிள்.
யூ டோன்ட் கெட் டு டாக் அபவுட் ஹர். அது கே அது 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 கேமுங்க. எமோஷனலி அதான் பிளாக்மெயில் கரெக்ட். பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவா பாரதி போய் யோசிச்சா, இவங்க ஏதோ மாரி ப்ரொஜெக்ட் பண்றாங்களே, இது வேற மாரி லைட்ல ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே அவளுக்கு தோணுச்சு. திரும்ப வந்து சொன்னா. திரும்ப வந்து சொல்லும்போது, ஓகே பேசலாம்னு சொல்லிட்டு போறது தான் இவங்க இவங்க நல்லவங்களா இல்லையான்றத காட்டும். ஓகேவா? இவங்க வந்து அதையும் தாண்டி நீ தானே கேட்ட, அதான் சொன்னேன், இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டேன்னு வளன்னு இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதே மாதிரி அவங்க தானே வந்து பேக் பைட் பண்ணாதீங்கன்னு சொன்னது திவ்யா தானே? ஏங்க அப்புறம் அவங்கலாம் எதுக்கு கனி என்னைக்குங்க கிட்ட போய் அவங்க சொல்ற இல்ல பாயிண்ட் அவங்களே ஃபாலோ அப்புறம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கனி கிட்ட போயிட்டு பொண்ணுன்னா இவ்வளவு பவுண்டரி வச்சுக்கணும், பவுண்டரி செட் பண்ணாத தப்பு, லொட்டு லொசுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அதாவது என்ன சொல்றது போங்க. ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு அவங்ககிட்ட தான் கிளாஸ் எடுத்துக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் அன்வான்ட் தானே. இப்போ என்னவோ நீ அதை கண்டென்ட்டா நீ பார்த்துட்டு வந்தியா பேசு, இல்ல அந்த கண்டென்ட் ஏதோ முழுசா சொல்லி பிரச்சனை என்னன்னு முடிச்சு விடுங்க. அதுவும் பண்ண மாட்டீங்க. உங்க இஷ்டத்துக்கு அந்த பிரச்சனையை ஒன்று ஓரமா வச்சுக்கிறீங்க, அதை வச்சு கண்டென்ட் பண்றீங்க. எக்ஸாக்ட்லி. இத வந்து நீ ஒரு கன்டென்ட்டா யூஸ் பண்றனா கூட பரவால்ல. இந்த பேட்ரனைஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஹலோ, நான் பேசுறேன் கேக்குதா? ஹலோ, கேக்குது. சொல்லுங்க. பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து வந்து வாண்டடா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேண்டாம் உன்னால சொல்லமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல வேண்டாம் அந்த பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல நான் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வந்து சாண்ட்ரா விஜய் பார்வதி நல்லா க்ளோஸா தெரியும். ஸோ வந்து நீங்க வந்து ஒரு வெளியில வந்து அவங்க ரெண்டுத்துக்கும் வந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எஃப்ஜியும் பாரும் ரொம்ப க்ளோஸ். வெளில தான் சண்டை போட்டிருக்காங்க. எஃப்ஜியும் பாரு க்ளோஸ், விக்கல் விக்ரம்ஸும் பாரும் க்ளோஸ். இங்க இருக்கிற முக்காவாசி பேர் க்ளோஸ் தான். ஸோ வந்து அவங்க வந்து 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 ஓகே இந்த மாதிரி பார்க்காதம்மா, நீ தான் அந்த பொண்ணு, நீ உன் மேலதான் தப்பு, நீ வந்து அந்த பையன் மேல தப்பா அக்யூசியேஷன் வச்சுட்டு சான்றாவே சொன்னாங்க. அக்யூசியேஷன் வச்சதுக்கு அப்புறம் நீ உடனே வந்து எப்படி சேர முடியும்? இஃப் யூ ஆர் நாட் ஃபீல் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன்னா மறு நிமிஷமே அவன்கிட்ட போய் எப்படி ஒழுங்கா நெருங்க முடியும்? இப்ப நீ இருக்கல ஒருத்தனுக்கு பிடிக்கல, நோ மீன்ஸ் நோன்னு சொல்றீங்கல்ல, அடுத்த மறு நிமிஷமே வந்து அவங்க கூட எப்படி க்ளோஸா இருக்க முடியும்? அதை தான் சாண்ட்ரா கேட்டாங்க. இப்ப அவர் தான் கமருதுன்னு கேட்டாப்ல, நீ வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க, மறு நிமிஷமே என்கிட்ட பேசுனியே, என் கூட பேசுனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. சோ அதைத்தான் சொல்றேன்ல, சீரியஸா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வனிதா, காயத்ரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதோட மோசமான ஒரு கேரக்டர்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். சோ வந்து எல்லாரும் வந்து நல்லதுக்கு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்திக்கோமா, இந்த மாதிரி வெளியில இருந்து பாக்குறது உன்னுடைய தப்பா தான் அதை விட பாக்குறாங்க. கேவலமான நீ கேரக்டர் வந்து திவ்யா. இல்ல நான் பேசி முடிச்சுக்கிறேங்க. என்னங்க இப்ப நீ மட்டும் சொல்றீங்க, மீனவ பொண்ணை பத்தி தப்பா பேசியிருக்க, அதை பத்தி அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணுமா, நீ எல்லாம் என்ன ஆளு, என்ன இப்படி ப்ராடக்ட் இப்படி பண்ணிருக்க, அப்படி மீனவ பொண்ணு பத்தி தப்பா பேசியிருக்க, எலைட் மென்டாலிட்டி பேசியிருக்க, அந்த ரம்யா வந்து நீ இப்படி ஆட்டத்துக்கு இந்த ரசிகர் இப்படிதான் வருவாங்க, அதெல்லாம் பேசியிருக்க. அந்த மாதிரி வந்து எலைட் மென்டாலிட்டி, கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டில இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்றவங்களோட நான் எப்படி நினைப்பேன், சரி ஓகே. இப்ப வந்து அவனும் அதாவது ஒருத்தரை வந்து அவங்க வந்து திவ்யா சொல்றாங்க, நான் அவருடைய பேட்டி எல்லாம் பார்த்தேன், எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு தான் அவங்க கன்ஃபார்மா சொல்றாங்க. திவ்யா வந்து 100% ஷியோர். அவன் வந்து என் தராதரம்னா என்னன்னு சொல்லி அவருடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கான், எங்க பரம்பரை அப்படி ராஜ பரம்பரைங்க, நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லி வெளியில பேட்டி கொடுத்து வந்திருக்கான். அவன் பேட்டியை பார்த்திருக்கேன். அதனாலதான் தராதரத்தை அவனுடைய தராதரங்கிற வார்த்தையை பத்தி என்னுடைய அண்டர்ஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கிளீனா சொல்றாங்க அவன். சோ வந்து திவ்யா வந்து வெல் ப்ரிப்பேர்டு. ரெஜினும் சாண்ட்ராவும் தான் வந்து பாதி எபிசோடு பார்க்கலாம். அமித் நல்லா பார்த்திருக்காரு. சோ வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் சொல்றேன், நீ செஞ்சது தானே சொல்றாங்க. நீ செய்யாம வந்து அதை அவன் கூட பழகிட்டு இவன் கூட பழகிட்டு தப்பா பழகிட்டு எல்லா ஜவஹரை பத்தி தப்பா ஒரு வாரம் தப்பா பேசிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, அவனை தப்பா பேசிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு எல்லா கூட தப்பா பேசிட்டு பின்னாடி கேவலமா பேசினது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்றாங்க இல்லையா? நீ அவதான் சொல்றாங்கல்ல, சாண்டா என்ன சொன்னாங்க, என்னென்ன வந்துச்சு, நான் கத்துனது வந்துச்சா இது வந்துச்சா, நீ சாப்பிட்டது வந்துச்சுன்னு சொன்னாங்களே இல்லை? ஏன் சாப்பிட்டதுன்னு என்னது? கவர் போட்டு சாப்பிடலாமா, ஈவினிங் சாப்பிடலாமா, காலையில சாப்பிடலாமா, எப்படி சாப்பிடலாம், இதெல்லாம் ஒரு சத்தியமா சொல்றேன். இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றவன் எப்படிதான் இருக்கேன் வந்து டபுள் மீனிங்ல அவ்வளவு பச்சையா பேசுற அந்த பொண்ணு கவர் போட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி சாப்பிடணும். அதைத்தான் வந்து சாண்ட்ரா சொன்னேன், நீ சாப்பிட்டதை பத்தி பேசுனது வந்து வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் பேசி முடிச்சுக்கிறேன். அதைத்தான் சொல்லல, நான் ஒண்ணு சொல்றேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து திவாகருக்கும் விஜய் பருக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் தோணுது. அதான் நான் சொல்றேன். இருங்களேன், ஒரு சூப்பர் நிமிஷம் ப்ரோ. இருங்க. அப்படியே இருங்க ரசிகன் IQ வந்து ரசிகன் டோட்டல் ஜீரோன்னு இருங்க, ஹாய் ஹாய் இருங்க. ஒரு நிமிஷம் ஒரு வெயிட் நிமிஷம். பண்ணுங்க. ஹாய் ஹாய் சாம் பேசுங்க சாம். ஹாய். மிஸ்டர் பென் Hi. மிஸ்டர் பென் அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் பென், நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை சொல்லலாம் பென், ஆனால் நீங்கள் வந்து
அந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து மூல வளர்ச்சி குறைவுலாம் நம்ம சொல்ல வேணாம்ல. அது இல்ல தப்பு இல்ல அது. அதுலேருந்து மூளை வளர்ச்சி யாரு குறைவுன்னு தெரிஞ்சிருச்சு விடுங்க. இல்ல அப்படி இல்ல. நான் சொல்ல வேண்டியது கட்டாயம். நீங்க இப்போ அவங்க சொல்றத நீங்க சொல்றீங்க. நீங்க நல்லா பேசுனீங்க. உண்மையாலுமே அப்ரிஷியேட்டட். ஓகே. நீங்க உங்க பாயிண்ட்ஸ நீங்க ரொம்ப அழகா எடுத்து வச்சீங்க. ஆனா லாஸ்ட்ல வந்து அவங்கள சப்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி வந்து கம்மி அப்படிங்கிறது வந்து ஐயோ நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒருத்தர் வந்து ஏன் சொல்ல கேஸ்டிஸ்ட் வரேன் ப்ரோ மென்டாலிட்டியில அப்படின்னு ப்ரோ இருக்கிறவங்க அப்படி எப்படிங்க கிடையாது சப்போர்ட் அப்படி பண்ண கிடையாது முடியும்? ப்ரோ அப்படி விடுங்க கிடையாது. வெயிட் நீங்க பண்ணுங்க. வந்து இங்க எத்தனையோ வாட்டர்மெலன் பேர் வந்து இருக்காங்க. கேஸ்டிஸ் மென்டாலிட்டி இருக்காரு. நாங்க எல்லாருமே பேசிட்டோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து எல்லாமே தான் நீங்க பேசிட்டு சொல்ல இருக்கோம். வேண்டியது இல்ல. நாங்கலாம் என்னையில பிரதர் இருந்தே பேசிட்டு இருக்கோம். அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. இந்த குரூப்ல வாட்டர் மிலன்லாம் போட்டு நாங்க அதிகமா அடிச்சிருக்கோம். அது உங்களுக்கு அதான் தெரியுமா? பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். பொண்ணு இப்படி பண்றவ பொண்ணே இல்ல. இவெல்லாம் ஒரு பொம்பளையான்னு பேசுறவங்க நாங்க கிடையாது. கேஸ்டிசம் தப்புனா ஆ, மிசாஜினிசமும் தப்பு. ஓகேவா? டோன்ட் பி மிசாஜினிஸ்டிக். பார்வதி பண்ணதே தப்புன்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நான் ஒரு விஷயம் சொல்றேனே, அந்த பொண்ணு என்ன நினைச்சிச்சுன்னா, நமக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, வெளியில வந்து பொங்கி எழுவாங்க, நமக்காக அதனால ஓட்டு விழுவும் நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா அது இங்க வந்து ஆப்போசிட்டா போயிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு வந்து இன்னொரு வைல்டு கார்டு போனால் தான் அவங்கள்ட்ட வந்து சொல்லி எடுத்து சொல்ல முடியும். ஸோ நோ ஒன் இஸ் சப்போர்ட்டிங் ஆஸ் லைக் தட். அவங்க நல்லது பண்ணாங்க, நல்லா விளாண்டாங்கன்னா நல்லா விளாண்டாங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் போட்டு இங்க வெளுக்கிறது தான் இங்க வேலையே. ஆனா நீங்க சொன்ன அந்த கடைசி பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க அந்த இடத்துல விட்டீங்க ப்ரோ. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தீங்க. லாஸ்ட் பாயிண்ட்ல நீங்க விட்டீங்க. சரி, யாரோ ஊசி நூல்லாம் பேசியிருக்காங்களாமே. என்னது அதாங்க பூமருக்கு பூமர் சப்போர்ட் சார்ல பண்றவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஜாஸ்தியா இருக்காங்க. ம். I didn't expect this actually from them. ப்ரோ இமாத் ப்ரோ இன்னைக்கு நாமினேஷனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப தருண் கேவலமான ப்ரோ நாமினேஷன் ப்ரோ. தருண் ப்ரோ ரியலி ஒரே ஒரு ஆக்சுவலி ஓ சாரி ஹோஸ்ட். வாங்க வாங்க. ஓகே ஓகே இல்ல இல்ல இமாத் ப்ரோ பேசுங்க. பேசுங்க இமாத் ப்ரோ. பேசுங்க இமாத் இமாத் ஆக்சுவலி ப்ரோ பேசுங்க. இந்த சாட்டர்டே எபிசோடு எதுக்கு வச்சாங்கன்னே ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டே ஆகலை பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சாட்டர்டே எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, இந்த வாரம் நாமினேஷனில் கொஞ்சம் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஓப்பன் நாமினேஷன் வச்சே அந்த இடத்துல ஒரு மாற்றமும் வரல. ஏன்னா இப்போ நீங்கள் அவங்க 2 பேர்த்த சொன்னீங்க. ஓகே ஃபஸ்ட்டு வந்து அக்கா போயிட்டு அவங்க 2 பேர்த்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிவிக்காரனுக்கு எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதாவது 1 ஹவர் எபிசோடில் எடிட் பண்ணவனுக்கு செம்ம ஈஸியாகிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டானா, எனக்கு வேலை மிச்சம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிட்டான். ஸோ இவங்க பண்ண நாமினேஷன் எடிட்டருக்கு தான் ப்ளஸ்ஸு. முன்னெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் 2 பேரா கேட்கணும் நம்ம. அவன் நாமினேஷனில் போய் உட்காருது அவன் சொல்கிறது. இங்கே இவங்க டக்கு 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 டக்குன்னு முடிச்சிட்டான். அந்த லெவலுக்கு எடிட்டிங் ஈஸியாக இருக்கிற லெவலுக்கு இவங்க வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த சாட்டர்டே எபிசோடில் அந்த மனுஷன் லவுட் ஸ்பீக்கரை கொண்டு அந்த கத்தடி அதுக்கப்புறமேட்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ணி என்ன யூஸுங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. என்னடா அது இப்படி இருக்காங்களேன்னு பார்த்தா வைல்டு கார்டு போனவங்களும் அதே மாதிரியே குத்துனாங்கன்னா தென் வாட் இஸ் த யூஸ்? இப்போது ஓப்பன் நாமினேஷன் இருக்கும்போது நீங்கள் அழகாக எல்லாத்தையும் நீங்கள் நாமினேஷனில் எடுத்துகிட்டு வரலாம், ரைட்டா? ஸோ இங்கே அரோரா மிஸ்ஸு, சுபிக்ஷா மிஸ்ஸு, ஒய் யாரோ ஒவ்வொருத்தரை நீங்கள் குத்திருக்கலாம்ல. யாரோட பேரும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்து அவங்க சொல்லியிருக்கலாம்ல. அவங்க 2 பேருக்கு ஃப்ளாஸே இல்லையா? பிக் பாஸ் வந்து சாட்டர்டே என்ன சொன்னார், அதை வச்சே சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் இந்த வீட்டில் எதுவுமே செய்யலை, நீங்கள் இப்படி தான் வெளில வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் பண்ணுறது நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே வந்து தேவையில்லாத ஆணி. அதனால தான் வந்து ஏசி ரைட்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த விளையாட்டில் நீங்கள் இன்னும் வந்து முனைப்பாக இருக்கணும். யூ ஹேவ் டு கிவ் யுவர் 100%. ஸோ அதனால் நான் வந்து அரோராவை நாமினேட் பண்ணுறேன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா? அவர் அவ்வளோ பெரிய க்ளூ கொடுத்துட்டு போனார்ல. ஹோஸ்ட்டே வந்து க்ளூ கொடுத்துட்டு போனார்ல. ஹோஸ்ட்டு கொடுக்குற க்ளூ வந்து வெளியில் நாம் என்ன பார்க்குறோமோ அதோட ஹிண்ட்டு தான் அது. ஸோ அவர் அந்த ஹோஸ்ட் அந்த க்ளூ கொடுத்துட்டு போய் கூட யாரும் ஒருத்தர் கூட அரோராவை நாமினேட் பண்ணல. ஸோ இவங்க அந்த எபிசோடை பற்றிலாம் சாட்டர்டே முடிஞ்சிச்சா, ப்ரொடக்ஷன்லேருந்து சோறு வந்துச்சா, சாப்பிட்டோமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்ல வாட்டர்மெலனுக்கு இருக்கிற கேம் புரிதல் கூட இவங்களுக்கு இல்லைங்க. சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங். இன்னைக்கு வாட்டர்மெலன்லாம் பிரிச்சுட்டாரு. இன்னைக்கு எனக்கு மூல வளர்ச்சி கம்மியாகவே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் பிரிச்சுட்டாரு. The point was very good actually. சொன்னது வந்து அந்த பிக் பாஸ் தான் அது வெளில சொல்லணும்ல, அங்கே நின்று சொல்லணும்ல. அது யாரா சொன்னாங்களா? அங்கே இருக்கவங்களாம் இமேஜை வந்து அவ்வளோ சேஃப்கார்டு பண்ணணும்னு சொல்லி அங்கே நின்று இருந்தாங்க. பட் இருந்தாலும் நின்று எல்லாம் வந்து பேசினான்ல. கண்டிப்பா. ஆக்சுவலி இன்னொன்னு தெரியுமா ப்ரோ, துஷாரே நீங்க நல்லா நாமினேட் பண்ணா. பிரவீன் வினோத் வந்து ஒரு ஓட்ட உள்ள கொண்டு வந்தான். People are dumb. துஷாருக்கும் கீழ இருக்காங்க. எக்ஸாக்ட்லி
எனக்கு ப்ரோ எனக்கு பார்த்தோன்னே துஷார் எனக்கு தான் மேன் ஆஃப் த ஒரு மேட்ச் ப்ரோ. நான் ஈவினிங்கே ஸ்பேஸ் போட்டு குமுறி முடிச்சிட்டேன். பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ காண்டு. ஹரி ப்ரோ வந்து அவரும் அன்பு கத்துனாரு. அன்பு என்னடா கேங்கோட பண்றாங்க அப்படின்ட்டு. டோட்டல் ஐக்யூவை கூட்டினா 5 தாங்க வரும். அவன் இமாத் ப்ரோ ஹரி ப்ரோவும் ஈவினிங் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, என்னையா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்காரு. ஐயோ சோ இல்ல pathetic. எவ்வளோ ஒரு சேஃப் கேம் பாருங்க, எவ்வளோ ஒரு சேஃப் கேம் பாருங்க, பயங்கரமான சேஃப் கேம். இதை தான் படிச்சு சொன்னாங்க. அவர் சனிக்கிழமை கிளாஸ் எடுத்தாரு. சண்டே ட்வீட்டர் இவனுங்க போட்டு வைல்டு சொன்னாங்க. கார்டு வந்து கூட சண்டே இவனுங்க வைல்டு கார்டு வந்தும் அதே தான் சொன்னானுங்க. குரூப் இசம்னானுங்க, நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க, எல்லாமே சொல்றாங்க. சொல்லி ஏதாவது ஒரு யூஸும் இல்லை. சுத்தி அந்த பார்வதி வாட்டர்மெலன் 2 பேர்த்த தான் குத்துறானுங்க. அகெயின் சேம் ஸ்டோரி. பேட், நெவர் எக்ஸ்பெக்டட். பார்ப்போம் நாளைக்கு இவங்க வர்றாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு. அந்த 3 பேர் மட்டும் தானா ப்ரோ, இல்லைன்னா யாராச்சும் எக்ஸ்ட்ரா போறாங்களா? நீங்க போட்ட 3 பேர் மட்டும் தானா? ஐயா நான் காலையிலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மட்டும் தான் நான் பார்த்தேன். ஓகே. காலையிலேருந்து செம்ம பிஸி நான். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமு எங்கள் கம்பெனிலேருந்து நான் வந்து கிளாஸ் லோட் பண்ணி ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் மை அச்சீவ்மெண்ட். திஸ் த ஃபர்ஸ்ட் டைம். கங்க்ராட்ஸ் ப்ரோ. செலிப்ரேஷன் Congrats போட bro. இருப்பீங்க. யா எக்ஸாக்ட்லி. சூப்பர் நைஸ். இல்ல ப்ரோ, நீங்க இது போட்டிருக்கீங்கல்ல நாளைக்கு போறவங்க, தீபக், பிரியங்கா, மஞ்சரி. ஒன்லி 3யா இல்ல +1 ஏதாச்சும் வருவாங்களா? இல்லை as of now I got this 3 ஓகே, information. இன்னைக்கு பட் போயிருக்காங்க அப்படின்னா not நாளைக்கு sure. வர்றவங்க இந்த 3 பேர். யா ஆமாம் நாளைக்கு இந்த 3 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர். அதில் 2 பேருக்கு அவங்க நான் வாட்ஸ்அப் கெஸ்டா அனுப்பிச்சேன். அதில் ப்ரோ 2 பேருக்கு நான் கேளுங்க, அதில் 2 பேருக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன். சிங்கிள் டிக்கில் இருக்கு. உள்ள போயிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம். ஓகே. ப்ரோ அவங்க ஆமாம். கெஸ்டா இல்லைன்னா வந்து கண்டஸ்டண்டா? இல்லை கெஸ்ட் தான். 3 days அவ்வளோதான். அது என்னைக்கு டபுள் டிக் வருதா நீங்க நான் சொல்றேன், சரியா? ஞாபகப்படுத்துங்க. பேசாம இங்க சவுண்ட் ராஜா அமைச்சிருக்கலாம், ஜாக்க கூட அமைச்சிருக்கலாம். ஜாக் சவுண்ட் ராஜா வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பிஸியான்னு அவங்க ஜாக்கு சவுண்ட் ராஜுலாம். இல்லையே, சவுண்ட் எல்லாம் ஃப்ரீயா தானே இருக்காங்க. ஓகே. ராஜு வந்து டீம்ல ஏதோ இருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஓகே. மேபி அவரெல்லாம் வந்தா சூப்பரா இருக்கும்ல, ஜாலியா ஜாக்கும் இருக்காங்க, பண்ணு ஃப்ரீயா தான் என்னன்னு சொல்லி இருக்காங்க. காட்டியிருக்கலாம். என்டர்டைன்மெண்ட் என்னன்னு காட்டியிருக்கலாம். ஆக்சுவலா மாயாவோட பேர் இருந்தது ரொம்ப நாளா. ஓகே. மாயா வந்து லாஸ்ட் மினிட் பேக் அவுட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். மாயா ஆக்சுவலி வந்தாலும் மாயாவோட நல்லா பேர் தான் இருக்கும். ஆக்சுவலி மாயா பேர் தான் இருந்தது. ப்ரிப்பரேஷன் கூட இருந்தது. அதுக்கப்புறம் ஏன் கடைசியில் பேக் அடிச்சாங்கன்னு தெரியல. அப்பதான் தான் தேடி பார்த்தாங்க, ஐயோ வரலையே, என்ன பண்றது, ஏதாவது இங்க ஒருத்தங்க இருக்காங்க, எப்பயுமே செட்டிலே தான் இருக்காங்க, அப்படி தூக்கி உள்ள அனுப்ப அப்படி டக்குன்னு அடிச்சிட்டாங்க போல. ஓகே. ஏன்னா வந்து இது இப்ப இவங்க போனாங்களும் இவங்களும் they are also கொஞ்சம் கைண்ட் ஆஃப் சீரியஸ் தான். தீபக் மட்டும் மேபி he will go from fun and everything. பிரியங்கா வந்து மறுபடியும் அந்த விஜே ஆட்டிடியூட்ல தான் போவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இல்ல 3 பேருமே யாருமே வந்து நெகட்டிவ் ஷேட்ல போவே மாட்டாங்க. நெகட்டிவ் ஷேட்ல வெளில வர நாட் நெகட்டிவ் மாட்டாங்க. ஷேட் சொல்றேங்க. ஆமா, என்டர்டெயின்மெண்ட், அந்த பாட்டு பாடுறது, ஜாலி அவ்வளவுதான். பண்றது, ஜாலியா இருந்துட்டு வந்துருவாங்க. சாப்பாடு வேலை எவ்வளவு வாங்குவாங்க. கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா ஹோட்டல் டாஸ்க்ல அவங்கள வச்சு செய்யுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. பட் ஆனா அது சேம் டைம் அவங்க வந்து ஒரு நெகட்டிவா அது போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஏன்னா 3 நாள் தான் இருக்க போறாங்க. அந்த நெகட்டிவ் அந்த சப்போஸ் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றாங்கன்னா அது சரி பண்றது கூட உங்களுக்கு அங்க வந்து நேரம் கிடையாது. ஓகே. ஸோ அதுக்காக தே வில் கோ வெல் ப்ரிப்பேர்ட். புல்சை ஆம்லெட் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா ஒன்று போட போறாங்க. அதெல்லாம் ஆமா, சொன்ன மாதிரி சவுண்ட் அமைச்சிருக்கலாம், ஜாக் அமைச்சிருக்கலாம், சவுண்ட் அமைச்சிருக்கலாம். பண்ணா இருந்திருக்கும். ஆமா, பாத்துக்கலாம். ஓகே பாப்போம். இப்போ கூட ஒன்று முறைச்சு லைட்டா சொல்லி விடுங்க, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சிங்க. அருண் புல்சை அருண் அமைச்சிருக்கலாம். புல்சை அமைச்சிருக்கலாம். புல்சை ஓ ஆஃப் பாயிலா ஃபுல் பாயிலா? அவங்க அருணை வந்து இந்த சீசன்லயே அமைச்சிருக்கலாம். போன சீசன்ல தப்பு பண்ணிட்டாங்க. இந்த சீசன்ல போயிருந்தா அருண் சூப்பரா பண்ணிருப்பாரு. கரெக்ட். ஆமா ஆக்சுவலி ஆமா, அரோடா அப்படியே வெரி குட் கேம் இந்த சீசன் போயிருந்தாருன்னா. அரோரா கிரேட் எஸ்கேப். எனக்கு பார்க்கவே பாரு, நான் நாமினேஷன் பார்த்துட்டு நான் அப்படியே வந்துட்டு என்ன பண்றேன்னே தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு கடுப்பா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் நாமினேஷன் யார் எவிக்ட் ஆவான்னு தோணுது. இப்போதைக்கு அன்அபிஷியல்ல நான் பாக்குற வரைக்கும் பிரவீன் வர்றாரு. பிரவீன் தான் ப்ரோ.
பிரவீன் கீழே இருக்காரு. பட் பிரவீன் போவாராங்கிறது சந்தேகம் தான். இல்ல தெரியல. பிரவீன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். பிரவீனுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ பாட்டம் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கார்ல. ரொம்ப கொஞ்சம் ம். கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல பிரவீனை பிரவீனுக்கு பார்த்தா. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ இருக்கு. ஆமா ஆமா. பாட்டம் 4ல யார் தெரியுமா ப்ரோ இருக்காங்க? பாட்டம் 5 சொல்றேன். ம் பிரவீன், ம் எஃப்ஜே, துஷார், ரம்யா, கெமி ஃப்ரம் பாட்டம் அப். ரம்யாவை தூக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம், தெரியல. பட் ஆனா ரம்யா ஸ்பார்க், அது ஸ்பார்க் பிளக் அது. அதான் எங்கடாச்சும் ஸோ வெடிக்கும். அதனால ஸ்பார்க் பிளக் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பார்க் பிளக் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவனுங்க இதில் தான் மழை. இப்போ அவங்க சூஸ் பண்றவங்கள தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அழகா இவங்க தூக்குவாங்க. எல்லாம் 5 பேரும் லோவஸ்ட்ல தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஓட்டே வர இந்த மாட்டாங்க. இந்த வீக்கை பொறுத்து தான் இருக்கு. யா யா வரும் வாரங்களில் பிசிக்கல் டாஸ்க் வருது அப்படின்னா கெமி அனுப்ப மாட்டாங்க. அப்படின்னா துஷார் பிரவீனை மட்டும் தான் வைக்கணும். சப்போஸ் இன்னைக்கு இருந்த நாமினேஷன்ல அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்கன்னா துஷார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பார்த்தா பிரவீன் தெரியல. அது துஷார் ஆனா வினோத் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு போல இருக்குது நான் அன்அஃபிஷியல்ல. எனக்கு அதெல்லாம் பெரிய கேள்வியே இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறம் கேட்கல. இல்ல பட் ஆனா லாஸ்ட் வீக் அஃபிஷியல்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓகே. இல்ல இது வெளியில தான் அன்அஃபிஷியல்ல இட்ஸ் வெரி 19% காட்டுது சரியா? இஸ் லிட்டரலி டேக்கிங் 1/5 ஆஃப் த வோட். எனக்கு புரியல. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி உள்ள வந்து இன்னைக்கு ஒன்னு கண்டென்ட் இல்ல வருது. இட் டிடன்ட் ஈவன் கம் இன் தி ஸ்கிரீன். இல்ல லாஸ்ட் டைமே ஏதோ 3.5 லட்சம் ஓட்டுன்னுலாம் சொல்லி சொன்னாங்க ஃபர்ஸ்ட்ல டாப்ல இருந்தாரு. அது இருந்துச்சு. பட் ஆனா அஃபிஷியல்ல அவர் வந்து செகண்டா இருந்தாரு தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல மிட் ஆஃப் த வீக்ல. அதுக்கப்புறம் நான் கேட்கல. ஏன்னா வந்து when I was looking at this right எனக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. என்ன ஒண்ணுமே பண்ணல இவர் எப்படி நம்பர் 1ல அதுவும் அவ்வளவு லீட் எடுத்து. இட்ஸ் நாட் ஈவன் க்ளோஸ் செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் 8% டிஃபரன்ஸ் 7% டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளோ டிஃபரன்ஸா? ஏன்னா 3.5 வந்து போன வாட்டி இருக்கும்போது ஐ வாஸ் கம்பேரிங் டு சீசன் 8 ஃபினாலே வீக் முத்துக்குமன் சவுண்ட் சேர்த்தாலே அவ்வளவு வரல. என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பார்வதி அண்ட் கமருதீன் இஷ்யூல வந்து ஏதாவது எக்ஸாஜரேஷன் இருக்குங்கன்னு யாரா ஃபீல் பண்றீங்களா? நமக்கு தெரியாது. நாங்க என்ன இன்னும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க கேள்விய. டிஃபைன் எக்ஸாஜரேஷன். டிஃபைன் எக்ஸாஜரேஷன். ஏன்னா நேத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் போய் கேட்கறான், நான் அவனை வந்து பேட் டச் பண்ணனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஸோ அப்போ பிசிக்கல் டச் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்றான் அந்த இடத்துல. கரெக்டா? ஆமா. அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இங்க நம்மலாம் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா, என்னமோ நடந்திருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. கரெக்டா? இப்போ பார்வதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஏதோ ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே ஆமா அவன் சொன்னான் அந்த ஆக்ஷன்லாம் எழுதுறது, அதை நாமளும் பார்த்தோம். இப்போ அந்த ஆக்ஷன் இருக்கு. பட் பார்வதி வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் இந்த டாப்பிக்கை பற்றியே பேசிட்டு இருக்காங்களே. ஏன்னா இதை விட்டு அவங்க வெளில போகணும் அப்படின்னா இதை பேசவே கூடாது. பிளாஸ்மா முன்னாடி நின்று அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது இஃப் ஐ வாண்ட் டு இக்னோர் சம்திங் இது வந்து வைரல் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அதை பற்றி வந்து வி ஷுட் நாட் டாக் ரைட்டா. பட்டு நீங்கள் பிளாஸ்மா முன்னாடியும் போய் நின்று அந்த விஷயத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என் ஃபேமிலி பார்க்க அப்போ நீங்கள் பிளாஸ்மா முன்னாடி நின்று பேசுகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எபிசோடில் வரும். அப்போ நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இஸ் ஷி யூசிங் திஸ் டு பிளே த கேம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஐம் நாட் ஷுர். ப்ரோ 100% அது ஃபேக் அலிகேஷன் ப்ரோ. எஸ்டர்டே என்ன ஆச்சுன்னா நைட்டு வெளியே வெளியே போய் பேசலாம், எல்லாரும் முன்னாடியே பேச வேணாம்னு வெளியே கூட்டு போயிட்டு நான் திவாகர் மட்டும் பேசி முடிச்சுக்கலான்னு கூட்டு போயிட்டு நைட்டு திவாகர் கிட்ட வந்து அண்ணா நான் வந்து அப்ராப்ரியேட் டச் பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு சொல்லி திவாகர் நோ சொன்னான். இல்லைன்னு சொல்ல வச்சு அவங்க ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்து இல்லைன்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஹிஸ்ட்ரிலாம் நடக்குது. ஸோ அவன் வந்து கன்வின்ஸே ஆகல. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், உண்மையை சொல்லியிருக்கணும். உண்மையை சொல்லிட்டு சாரி கேட்டிருந்தாங்கன்னா ஓகே. அதனாலதான் அவங்க இப்போ வரைக்கும் பயந்துட்டே இருக்காங்க ப்ரோ. நேத்து அந்த வைல்ட் கார்ட்ஸ் வந்ததுலேருந்து பயந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த டாபிக் எடுக்கக்கூடாதுன்னு பயந்துட்டே கொண்டிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அலிகேஷன்ஸ். எனக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் விமன் கார்டு, இன்னைக்கு கூட அந்த லாஸ்ட் டாஸ்க்ல வந்து
பொண்ணுன்னா இது பண்றியா, பையனா பொண்ணுன்றதுனால இப்படி பண்றீங்களா, அப்படி பண்றீங்களா? ஐ டோன்ட் நோ வாட் ஷி மீன்ஸ். லைக் சின்ன சின்ன கேம்க்கு கூட பொண்ணுனா அப்படியா, ஆம்பளத்தனத்தை காட்டுறியா, எல்லாத்துக்குமே இப்படி ஒருத்தரால எப்படிதான் பேச முடியும்னு தெரியல ப்ரோ. 100% அது ஃபேக் அலிகேஷன்னு அது ப்ரூவே ஆயிடுச்சு நேத்து. அண்ட் நான் ஈவினிங் ஸ்பேஸ்லேயே சொல்லியிருந்தேன், திஸ் அலிகேஷன் இஸ் ஈவன் worse than வாட் பீப்புள் கெப்ட் ஆன் பிரதீப் ஆண்டனி. Like according to me 100% this is like it feels like that, but nobody is taking any action or doing anything. Something has to be done or warned strictly so that people doesn't do it in future. சாரி இமாத் ப்ரோ, இன்னொன்று இதில் ஆட் பண்ணணும். இவங்க வந்து ஒயில் கார்டாக உள்ளே போகும்போது நமக்கு காட்டாத ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜும் காட்டுவாங்களா அவங்ககிட்டலாம் அபவுட் எனி ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்ன்ற போது? யாருக்கு? த ஒயில் கார்டு பீப்புள். இல்ல 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 இல்ல. ஓகே, நமக்கு அதெல்லாம் பாட்டுறது தான் அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதானே? அதான் அதேதான் அதேதான் அதேதான். ஏன்னா திடீர்னு நான் கேட்க போதெல்லாம் இதாச்சு அதாச்சு, நாங்கள் இது பார்த்துட்டோம் அது பார்த்துட்டோம்னு, என்னடா நானும் தான் இல்ல தேடுறேன், இல்ல நானும் இல்ல ஒன்றும் பார்க்கலையே பார்த்துட்டு. இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் காட்ட மாட்டாங்க. ஓகே ப்ரோ ஜஸ்ட் போய் இன்னைக்கு பின்னாடி கூட சொன்னதை சொல்றான், மட்டும் ஒரு அனுப்பிச்சு. பொண்ணுக்கு பிடிக்கலன்னா நான் அந்த பொண்ணு விரல கூட டச் பண்ண மாட்டேன்றான் ப்ரோ. இப்ப கூட she wants to manipulate him and use himன்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு அவங்க சாரி கேட்டதுல இருந்து எல்லாமே லைக் அவன் இட் அந்த மாதிரி கிளியர்லி ஷோஸ் சொல்லும் போது தட். இல்ல இல்ல அது அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அவங்களோட ரிப்ளை என்னவா இருந்துச்சு ப்ரோ எனக்கு எனக்கு தெரியல ப்ரோ. அட எனக்கு எப்படி இல்லம்மா இருக்குன்னா she is யோ நான் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு நான் கேட்கல. நான் கேட்டது என்ன அப்படின்னா அந்த விஷயத்த வந்து ஸ்ட்ரைட்டா அவங்கள்ட்ட சொன்னானா எனக்கு பிடிக்கலன்னா அந்த ஆமா பொண்ணை நான் ஆமா வந்து அவங்க கிட்ட touch தான் பண்ண- ப்ரோ இன்னைக்கு 1 hourல சரி காமிச்சாங்க இப்ப அது. அவங்கள்ட்ட அவன் சொல்லும் போது அவங்களோட ரிப்ளை என்ன இருந்துச்சுன்னு கேக்குறேன். அவங்க என்ன அது சொன்னாங்கன்னு ஒரு மாதிரி ஸ்மைலிங்கா ஒரு மாதிரி சம்திங் she is doing bro. No, I no. don't know how to explain that. We have to take accountability for each other's actions, right? So நீ பண்றத நீ வந்து அக்கௌண்டபிளா இருக்கா, இப்போ நான் பண்றது நானும் அக்கௌண்டபிளா இருக்கேன். இதே தான் சொல்லிட்டு இருந்தா ஸோ அதாவது குளோபலா பேசியிருக்காங்க அவங்க. ஜென்ரலா இப்போ ஆமா இவன் வந்து யா இவன் வந்து அது என்ன விஷயத்த பேசுறான். பட் அவங்க வந்து அதை வந்து குளோபலா கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா வாட் யூ டிட் இஸ் ஆமா யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் ஐ மேட் கரெக்ட். இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆனா என்ன குளோபலா கொண்டு தெரியுமா போயிட்டாங்க. இமாத் ப்ரோ, இதுல வந்து இப்பவும் கமருதீன் அவங்க மேனிப்புலேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெடிக்கும். பொய் சொல்லியிருக்காங்க திவாகரங்க. அந்த வந்து அவன் வந்து என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி பொய் ஆமா சொல்லியிருக்காங்க. அந்த அந்த வாட்டர் மெலன் போட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் சாத்தணும். கொய்யால அன்னைக்கு அந்த பாயிண்ட சொல்லும் போது என்ன சொன்ன நீ இப்படி இப்படி இருக்கான் பாடுப்பா இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அந்த கிச்சன் பக்கத்துல நின்று என்ன ஆட்டம் ஆனார் அவரு. See, I think this is again இதெல்லாம் சொன்னா அப்புறம் அப்படி இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் இல்ல அப்படிங்கிறான். டேய் அன்னைக்கு அந்த குதிச்சியாடா. இல்ல பாரு செமையா பயந்த மாதிரி தான் இருந்துச்சு நேத்து வந்து when they started talking about it itself, right? அந்த பாரோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோ போட்டிருக்கேன். அப்படியே வந்து ஆணு வாயது வந்து பயங்கர ஷாக்ல வந்து நோ டோன்ட் டாக் அபவுட் திஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி இறங்கி வந்துட்டாங்க. I was like என்னடா இருக்கு, நானும் பார்த்தேன் பெருசா ஒண்ணுமே நடக்கலையே, எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் பண்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பிரஜின் சாண்ட்ரா அதான் சிம்பிளா சொல்றேனே ரசிகன். இது வரைக்கும் காலாகாலமாக அந்த வீட்டுக்குள்ள எஸ்பெஷலி உமன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி ஆகுது அப்படின்னா வெளியில வந்து ஃபயர் விடுவாங்க. ரைட்டா? கண்டிப்பா சேவ் தட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அவங்க அந்த மாதிரி நினைச்சு எதுவும் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில போய் மாட்டிக்கிட்டாங்களாங்கிறது தெரியல. இல்ல இவங்க வந்து சொல்லிட்டாங்களே இப்ப தட்ஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நவ ஷி வுட் ஹவ் காட் தட் கிளாரிட்டி, ரைட்? ஷி ஸ்டில் பிளேயிங் தட் கார்டு. பிளாஸ்மா முன்னாடி நின்று பேசணுங்கிற அவசியம் இல்லையே. அவ்வளோ கத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பி பிளாஸ்மா முன்னாடி போய் நின்று பேசணும்னு அவசியம் இல்லையே. இப்போ பிளாஸ்மா முன்னாடி நின்று பேசுறாங்க அப்படின்னா ஷி வாண்ட்ஸ் டு யூஸ் திஸ் டாபிக். மேபி அவங்க யோசிச்ச மாதிரி இதை வேற மாதிரி கூட மேனுலேட் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அதுக்கு இவன் இடம் கொடுக்காம இருக்கணும். அதுக்கு இவன் இடம் கொடுக்காம இருக்கணும். இல்லை மத் ப்ரோ, she wants nobody to talk about this inside the house for now. கமருதீனுக்கு இவ சொன்ன வார்த்தை தெரியக்கூடாதுன்றதுக்காக all this drama is happening today. எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ அது எங்க போயிடுமோ நியூஸ் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வச்ச டாட் அது. கரெக்டா? கண்டிப்பா கமருதீன் திருப்பி பேசிடக்கூடாது யாரும், இது போய் சொன்னது வெளில. பர்ஃபெக்ட்.
பாப்போம் ஓகே நாளை இல்ல ஒரே அடுத்த நிமிஷம். வாரம் என்ன இப்ப கூட நடக்குது அந்த பாப்போம். கமருதீனை பார்த்து கோவப்படுறதா பாவப்படுறதான்னு தெரியாம இருக்கு. இல்ல எனக்கு கோவம் இருக்கு, அவன் மேல எனக்கு கோவம்லாம் இருக்கு. அவன் சரியா விளையாடுறது இல்ல, அப்ப ஜஸ்ட் சரியா பிகாஸ் பேசுறது இல்ல. பார்வதி ஏதோ இந்த மாதிரி அந்த பண்றான்றதுக்காக கோவம் கமருதீனை வந்து ஒயிட் வாஷ் நீங்க பண்ணிட அகைன்ஸ்ட் முடியாது இல்லைங்க. அந்த கோவம் அந்த அஃப்கோர்ஸ் அகைன்ஸ்டா நாட். நம்ம வைக்கலாம். அந்த கோவம் அந்த அகைன்ஸ்டா நம்ம வைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த அலிகேஷனை நம்ம வந்து உண்மையான இது பண்ணி அவனை அடிக்கூடாதுல்ல, அது தப்பு இல்ல. அதை பேக் பண்ணிடக்கூடாது. அவன் வந்து சரி இந்த கையில எழுதி காட்டுங்க அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்க இப்போ. அது இருக்கு, நாம தான் சொல்றோம்ல. அப்போ இங்க இல்ல பிசிக்கலா கேளுங்க, எதுவுமே ஆகல இங்க அப்படிங்கிறது இங்க உண்மையாயிடுச்சு. திவ்யா கணேஷே வந்து பாத்தீங்கன்னா பார்வை வேற மாதிரி சொல்றதும் கமருதீனை வந்து போய் ஏதோ வேற ரொம்ப ஒரு காடல் பண்ணி சொல்றதும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க ஹேண்டில் பண்ற ஸ்டைலே. 2 பேரும் ஒரே மேட்டர்ல தான் இன்வால்வ்டு. இந்த சாப்பிடுறது இந்த மாதிரி பேச்சு இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா 2 பேரும் தான் அதுல இன்வால்வ்டு. இன்ஃபேக்ட் கவர் போட்டு சாப்பிடணும் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போனது கமருதீன் தான். நோ 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 ஆக்சுவலி இங்க 2 பேருமே அது பண்ண வரைக்கும் நோபடி ஹேட் இஷ்யூஸ். ஓகேவா? அதெல்லாம் கேவலமா இருக்குன்னு தான் பேசிட்டு இருந்தோம். த ப்ராப்ளம் ஹியர் இஸ் வென் ஷி ஸ்டாப் டாக்கிங் டு கம்ருதீன், அதை போய் பேடா இங்க ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போட்டு, மசாலானா அந்த ஆக்சுவலா இட்ஸ் a வெரி பிக் அலிகேஷன், அவ்வளவுதான். அதை வச்சதுதான் தப்பு. இவன் யாருக்கிட்டயாச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசியிருக்கானா இது வரைக்கும் இந்த டாபிக்ல? அப்பார்ட் ஃப்ரம் என்ன டாபிக்ல? பார்வதி அண்ட் கமருதீனுக்கு நடந்த இஷ்யூல புரியல, திரும்ப சொல்லுங்க. அவர் என்ன தெரியல, கேக்குறாருன்னா, பார்வதி யாருக்கிட்டயாச்சும் வந்து ஒரு வார்த்தையாச்சும் திவாகர் கிட்ட பேசியிருக்கானா? போய் பேசின மாதிரி கமருதீன் யார்கிட்டயாவது பேசியிருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, அந்த மாதிரி பேசுனது இல்ல. ஆனா அவங்க பேசல. 2 பேர் பேசுனதே முதல்ல பெரிய தப்பு. ப்ரோ ஒரே நிமிஷம். இந்த மாதவி ரொம்ப நேரம் அட்ரைஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் சிபாபுரம் அட்ரைஸ் பண்ணிருக்காங்க. மாதவி பேசலாம், அதுக்கப்புறம் சிபாபுரம் பேசலாம், அதுக்கப்புறம் நான் என்ன பேசலாம். மாதவி பேசுங்க. ஹாய் விக்னேஷ், தேங்க்ஸ். ஓகே ஹாய் ஓகே அபி, ஹாய் ரசிகன், எப்படி இருக்கீங்க? குட் குட் பேசுங்க. நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் வன்மை பூனைக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வந்தேன், இப்போ பாயிண்ட்ஸே மறந்துட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. வியானா வந்திருக்காங்களா? எனக்கு ஏன்னா வந்துருக்கேன். இல்ல ப்ரோ, எனக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணலாம் தான் விட மாட்டீங்களே, இருங்க அவங்க பேசட்டும். கொஞ்ச ஆக்சுவலாக நேரம் டைம் என்னோட வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் வியூ பரவாயில்லன்றீங்களா? இந்த சாரி ரசிகன், என்கிட்ட கேட்குறீங்க? இல்ல இல்ல, நீங்க பேசுங்க சாரி. ஓகே ஓகே, சாரி, நான் இங்கே யாருக்கும் சப்போர்ட் பண்ண வரல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இஃப் சம்திங் இஸ் ராங் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இட்ஸ் லைக் பார்வதிக்கு வந்து பயங்கர பொசசிவ் ஆகிடுச்சு. ஷீ மைட் பி சஸ்பெக்டிங் கம்ருதீன் வந்து 2 பக்கம் கேம் ப்ளே பண்ணுறான் அப்படின்றது தான் அந்த ப்ரொமோலேயே இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ மேபி ஷி வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம். அப்போ 2 பேருமே லிமிட்ஸை க்ராஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டாங்க. ஸோ 2 பேர்த்தோட ஃபால்ட்டுமே இங்கே இருக்குது. ஸோ மேபி இந்த டைமில் அவள் என்ன நினச்சிருக்கலான்னா, இதை ரொம்ப டிக் பண்ணால் அவளோட நேமும் கெட்டு போயிருன்றனால பேக் வாங்கியிருக்கலாம், இதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வைல்ட் கார்ட்ஸ் வந்தவங்க வந்து பார்வதி மட்டுமே ப்ளேம் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். யாருமே போய் கமருதீன் கிட்ட இப்போ வரைக்கும் பேசின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. வை டு ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து இட்ஸ் நாட் எ உமனைசிங் கார்டு, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் வை ஆல்வேஸ் த ப்ளேம் இஸ் கம்மிங் ஆன் அ கேர்ள்? வை தே ஆர் நாட் டாக்கிங் டு both the persons who is involved? அதனால தான் she is kept on repeating both the persons are mutual accountability 2 பேத்துக்குமே இருக்குது அப்படின்னு she kept repeating. இதுதான் என்னோட பாயிண்ட். எக்ஸாக்ட்லி, சூப்பருங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த இன்செக்யூரிட்டி, ஸோ மேபி இது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் ஷேம்ஃபுல்லாக அது டிக் பண்ண வேண்டான்றனால தான் ஷி இஸ் ட்ரைங் டு அவாய்ட் தட். ரொம்ப ஈஸியா வந்து பார்வதியெல்லாம் ஒரு பொம்பளையே இல்லைன்ற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா த்ரோ பண்ணிடுவோம். ஆனா இப்ப கூட பாருங்களேன், கமருதீன் ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட். எனக்கு அதனாலயே நான் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேங்க. இந்த மாதிரி ஃபிளாடு விமன்லாம் வரணுங்க. அதே மாதிரி ஃபிளாட் இங்கே விமன் தான் டச் இருக்காங்கன்றது தெரியணும் உலகத்துல. வை ஷுட் விமன் ஆல்வேஸ் பி அந்த க்ளோரிஃபைடு? ஐயோ பெண்ணுனா அவ தாய், அவ வந்து ஒரு தியாகி, எதுக்கு அப்படியே இருக்கணும்? தேவையே கிடையாது. இல்லை, ரெண்டாவது வந்து அவங்க ஒரு பர்சன் எப்படி டச் பண்ணுறாங்கன்னா, அன்லெஸ் அந்த பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்ம யாரும் இங்கேருந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அவங்க எப்படி அப்ரோப்ரியேட்டாக டச் பண்ணாங்களா இன்அப்ரோப்ரியேட்டாக டச் பண்ணாங்களான்றதை நம்ம சொல்ல முடியாது. ஷீ ஷீ அவங்க மாதவி க்ளோஸ்
மாதவி தட் இஸ் ஆல் அக்ரீடு. நாங்களும் அப்படிதான் வந்து பார்வதிக்காக பேசினோம். ம் பட் இங்க எங்க ப்ராப்ளம் ஆகுது, எங்க வந்து டிஃபரெண்ட் வருது அப்படின்னா, ம் இத பண்ணத பார்வதி வந்து அவங்க கமருதீன் கிட்ட மறைக்கிறாங்க. உண்மைய ஒத்துக்க மாட்றாங்க. கம்ருதீன் அப்படி பண்ணியிருந்தா, அத கான்ஃபிடென்ட்டா சொல்லலாமே கம்ருதீன் கிட்ட. அவன் திருப்பி திருப்பி கேட்கும்போது இல்லன்னு சொல்றாங்க. இப்ப வாட்டர் மெலன வச்சு இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னும்போது, இந்த இடத்துல பார்வதி ஏதோ ஒரு டபுள் கேம் ஆடியிருக்காங்கன்ற மாரி தானே தோணுதுன்னு சொல்றேன் இந்த இஷ்யூல. பட் நமக்கு இதுவரைக்கும் எதுவுமே தெரியலையே. ஜெயில்ல ஏதோ பட் நடந்திருக்கும் வை நெறைய ஷி பேசணும். அது நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள மாரி தான் நாங்களும் ஸ்பெகுலேட் பண்ணோம். ம் பட் ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஷி இஸ் ஆக்சுவலி மேனிபுலேட்டிங் கம்ருதீன். நான் திரும்பவும் சொல்றேன் கம்ருதீன் வந்து நல்லவன்லாம் இல்ல. அவன எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இப்பவும் திட்டுவேன். எல்லா டைமும் அடிப்பேன். அது வேற விஷயம். பட் ஆனா கம்ருதீனுக்கு பின்னாடி நீங்க ஒண்ணு பண்ணிட்டு, இப்போ வந்து ஒண்ணு பண்றீங்கல்ல, அதுதான் தப்புன்னு சொல்றேன். வை டிட் யூ ரிஜிஸ்டர் டு வாட்டர்மெலன் இன் தி ஷோ? அவன் என்ன இப்படி பண்ணிட்டான்ட்டு. அப்புறம் உங்களுக்கு அத ஒத்துக்கிறதுக்கான இது எதுவுமே இல்ல அப்படின்னும்போது, அங்க பார்வதியோட இது மேல ஒரு டவுட் வரதான் செய்யுது. இல்ல நீங்க இப்படி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. மேபி எக்ஸ்ட்ரீமா விஜேஎஸ் கூட சொன்னார்ல, ரொம்ப வெட்கமே இல்லாம பண்ணிட்டு இப்படி வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கமருதன் பத்தி சொன்னார்ல, நமக்கு அதை காமிக்கல. என்ன வேணா அது அவர் கம்ருதீன் சொல்லல. கம்ருதீன் அண்ட் பார்வதிய சொன்னாரு. அப்போ பார்வதி இஸ் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் அதுல. அதுதான் நானும் சொல்ல ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தான். பட் இங்க ஒரு பர்சன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன் அவங்க ஏன் கம்ருதீன் பத்தி பேசினத நேத்து கேட்கும்போது ஏன் சொல்லல? இல்ல இல்ல சொல்லலான்றதை விட நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ நீங்க வந்து நமக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா, காமிக்கவும் இல்லை, நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, மேபி நடந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கலாம். மேபி இதை இன்னும் டிக் பண்ணா அவளுக்கு meaningful-ஆ இல்ல. இருக்கும். இங்க தான் நம்ம வந்து தப்பு பண்றோம். நடந்து எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கலான்னும் போது, அங்க பார்வதிக்கு குடுக்குற பெனிஃபிட் ஆஃப் டவுட்ட, ம். இப்படி இந்த மாரி மாத்தி யோசிக்க மாட்றீங்க. பார்வதி தப்பே இல்ல நடக்காம ஒரு நடந்து எக்ஸ்ட்ரீமா இருந்ததுன்னா, பார்வதி இப்ப திரும்ப பேசுறது தப்பு தானே? ஆ. இல்ல that's ஒன் மோர் திங் exactly இல்ல my இல்ல point. ஒன் மோர் திங் எக்ஸ்ட்ரீம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கிளாரிஃபை பண்ணுங்க. என்ன எக்ஸ்ட்ரீம்? இல்ல கமருதீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஏதாவது பேட் டச் பண்ணியிருந்தா இல்ல அப்படி இல்ல சொல்லலாம் அவங்க. பேட் டச் அவன் பண்ணவே இல்லைன்னா அது அத்தனை கேமரா முன்னாடி பேசுறான். அவன் அவங்கள்ட்டே கேட்கறான் கூட. அவன் நான் உன்னை பேக் டச் பண்ண நான் சொல்லு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் சி முன்னாடி கேட்கறான். ஆனா ஒண்ணு சொல்றேன், இல்ல அது இல்ல இல்ல பேட் டச் வந்து நான் என்ன இருங்க கேட்கறேன் இருங்க இல்ல பேட் இப்ப நான் என்ன டச்ன்றது சொல்றேன்னா வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபீலிங். ஓகேவா? பேட் டச்ன்றது நீ தப்பான இடத்த தொடுறது கிடையாது. நீ தப்பான இன்டென்ஷன்ல தொடுறது தான் பேட் டச். அத நீ சாதாரணமா கைய தொடலாம், கால தொடலாம். ஆனா நீ எந்த இன்டென்ஷன்ல தொடுறன்றத ஒரு பொண்ணால ஃபீல் பண்ண முடியும். கமருதீன் அப்படிதான் தொட்டான்றது என் பாயிண்ட் கிடையாது. பட் பேட் அப்போ அவனுக்கு டச்ன்றது அந்த ஃபீல் என்னன்றத இல்ல. நான் சொல்ல அப்போ வரேன். நான் என்ன சொல்றேன்னா அவன் அந்த ஃபீல் இல்லாம தானே வந்து இது பண்ணியிருக்கான். அப்போ கரெக்ட்டு. ஆனா, அதுக்கப்புறமா நீங்க வந்து HORN அப்படின்லாம் நீங்க கையில எழுதி காட்டும்போது, எனக்கு வந்து நீ இதுவரைக்கும் பழகுனதெல்லாம் எப்புட்றா பழகியிருக்கன்னு ஒரு டவுட் வரும்ல. அது நீங்க HORன்னு எழுதுனா நீங்க வந்து கவர் போட்டு சாப்பிடலாமா கவர் போடாம சாப்பிடலாமான்னு பேசுனாங்கல்ல. அங்க ஜஸ்ட் மியூச்சுவலா தானே பிகாஸ் ஒரு இருந்தாங்க. அடல்ட் கான்வர்சேஷன் ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்கன்றதுனால, இட்ஸ் நாட் அ கன்சென்ட் ஆர் இட்ஸ் நாட் அன் இன்வைட். இதுதான் தப்பான மைண்ட் செட். ஆனா இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரீம்னு ஒரு வேர்டு வருதுல்ல. அது இல்ல என்னால ஏத்துக்க அதுவே முடியல. அது நானே சொல்லிட்டேனே. எக்ஸ்ட்ரீமா பண்ணியிருந்தா, வந்து பாரதி இப்ப பேசுறதே தப்புன்னு நான் சொல்லிட்டேனே. அத பத்தி நான் சொல்லவே இல்ல. பட் ஆனா, ஜஸ்ட் பிகாஸ் பாரதி கொஞ்சம் அடல்ட் கன்டென்ட் பேசுறாங்கன்றதுனால, நீங்க வந்து அவங்கள போய் தொடலான்றது அது இன்வைட்டே கிடையாதே! அப்படி எப்படி பண்ண முடியும்? இல்ல வாட் ப்ராப்ளம் ஷி ஹேஸ், அவன் தொட்டிருந்தானா அதை ஓப்பனா சொல்லி உடைக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஐ டோன்ட் ஏங்க அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்பதாங்க நான் தொட்டேன். அவன் வந்து இப்பதாங்க நான் சொன்னேன். அவன் ஓப்பனா இப்பதாங்க நான் கேக்குறான். சொன்னேன். இப்பதாங்க நான் சொன்னேன். ம். இது பேட் டச்ன்றது நீங்க தப்பான இடத்துல தொடுறது கிடையாது. நீங்க சாதாரணமா என்ன ஓகே கையில கூட தொடலாம். ஆனா உங்க இன்டென்ஷன் okay then என்னன்றது இருக்குல்ல. okay I understand your point. Okay, I understand your point. Why can't she just say that to him? See, நீங்க சொல்றீங்களா ஒரு இன்டென்ஷன் பேட் டச்னா இது மீனிங் இல்லன்ட்டு. அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. she could have just explained that to him and then sincerely asked sorry to him, இல்ல and then இது if he wanted to be with கரெக்ட். her, கரெக்ட் தான். then let him be. Why அதுதாங்க. hide all this stuff? ஏங்க That's what makes everything நான் worse, right? கரெக்ட்டுங்க. அதுதாங்க நான் சொன்னேன். இப்ப அவரு கமருதீன் ஏதாவது ரொம்ப தப்பா பண்ணியிருந்தனா, இப்ப திரும்ப பேசுறது தப்புன்றத நானும் சொன்னேன். நான் இந்த விஷயத்துல பார்வதிக்கு 100% சப்போர்ட் பண்ணல. ஆனா நம்மளோட புரிதல் ஆன் சில விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பா இருக்குல்ல. பேட் டச்னா நீ வந்து என்ன வந்து தப்பான இடங்கள்ல தொட்டா தான் வந்து தப்புன்றதே ரொம்ப தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல. அதத்தான் நான் கிளாரிஃபை பண்ணேனே தவிர, இங்க பார்வதி வெர்சஸ் கமருதீன் இஷ்யூக்கு நான் பேசல.
நானே சொல்லிட்டேன். பார்வதி வந்து எக்ஸ்ட்ரீமா ஏதாவது தப்பு கமருதீன் வந்து எங்கேயாவது எக்ஸ்ட்ரீமா தப்பா தொட்டிருந்தான்னா, இவ திரும்ப பேசுறதே தப்புன்றத நான் தான் சொன்னேன். பார்வதி என்ன பண்ணாலும் கரெக்ட்ன்றத நான் சொல்லவே கிடையாது. பட் இங்க ஏன் ஒன் பர்சன் மட்டும் ப்ளேம் பண்றோம்? 2 பக்கமுமே பெனிஃபிட் ஆஃப் டவுட் அது இருக்கணும்ல? நான் சொல்லிட்டேனே. இந்த வைல்ட் கார்ட்ஸே வந்து பார்வதிய வந்து ஹார்ஷா சொல்ற மாதிரி கமருதீன வந்து சொல்லல. கமருதீன் ஏதோ சின்ன பாப்பா மாரி அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி ட்ரீட் நோ பண்றதும், நோ கமருதீன அன்புனே ட்ரீட் ஐ வில் பண்றதும் டெல் ரொம்ப யூ தப்பா கிளியர்லி இருக்கு. ஒன்ஸ் ஓகேவா ஒரே ஒரு வாட்டி கிளியரா சொல்றேன் த இஷ்யூ இஸ் போத் ஆஃப் தம் ஏ கண்டென்ட் பேசினாங்க தேவர் ஃப்ளோட்டி வித் ஈச் அதர் ஒரு வாட் எவர் தேவர் லவ் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஓகேவா சிச்சுவேஷன்ஷிப் எதுவாக வேணா வச்சுக்கோங்க அது வந்து இங்க யாருக்குமே ப்ராப்ளம் இல்லை when they want to separate this guy was genuine okay அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்குறன்ற மாதிரி ஒதுங்கிட்டான் பட் she is using this situation in a game that's what I am feeling personally okay இல்லங்க. நேத்து so நைட் வந்து அத உட்கார்ந்து வந்து பேசும்போது இந்த சாப்பிட்டத பத்தி தான் பேட் டச் பேசுனீங்கன்னு தாங்க சொன்னாங்க. அத பத்தி தான் சொன்னாங்க. இல்ல அத அவங்க பத்தி சொன்னாங்க பார்வதி கிட்ட அவங்க சொல்லும்போது, சொன்னாங்க ஏன் கையில எழுதி கமருதீன் கிட்ட காமிச்சத சொல்லல? பத்தியும் சொன்னாங்க அத பத்தி பார்வதி கிட்ட சொல்லும்போது ஏன் கமருதீன் இல்லையே கிட்ட மார்னிங் சொல்லல? சொன்னாங்களே கமருதன் கிட்டயும் கமருதீன் சொன்னாங்களே கிட்ட எப்படி கையில நீ எழுதி சொன்னாங்க? காமிச்சதெல்லாம் பார்வதி வந்துச்சுன்ட்டு எப்படி ட்ரீட் பண்றாங்க நீங்க பாருங்க. Yeah, because she is the one who's putting a horrible allegation against him. அதுதான் அங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் மற்றபடி they have no problem in this thing அவங்க இன்வால்வ் கூட இருக்க மாட்டாங்க she is putting a fake allegation against him அதுதானே இங்க இஷ்யூ அந்த ஃபேக் அலிகேஷன் நம்ம எனக்கு என்ன நீங்க வந்து தெரியலங்க. அது நீங்க ஃபேக் திரும்பி திரும்பி அதுக்கு அலிகேஷன்னு நம்ம முன்னாடி அப்படி நடந்ததுக்கு சொல்லிட போயிடுறீங்க முடியுமான்றதே எனக்கு இன்னும் ஒரே தெரியலங்க. நிமிஷம் அவங்களோட ஒரே ஆக்ஷன் நிமிஷம் கான்ட்ரடிக்டிங்கா இல்ல ஒரே இருக்குன்றத நான் நிமிஷம் ஒரே ஒத்துக்கிறேன். ஆனா இது நிமிஷம் ஃபேக் அலிகேஷன் 100% சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. வன்மப்புணி ஒரே நிமிஷம் இல்ல ஒன் டு ஒன்னா பேசுங்க அதாவது கேப் விட்டு பேசுங்க ஏன்னா மொத்தமா ஒரே நேரத்துல பேசும்போது ஓவர்லாப் ஆகுது ஓகே பேசுறது ஓகே யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஓகே ஓகே. கொஞ்சம் இல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் ஆ வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க நீங்க முடிச்சிருங்க மாதவி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க நான் ஷிபா ஒரு நெக்ஸ்ட் பேசட்டும் ஓகேவா ஸோ மாதவி லாஸ்ட்டாக ஒரே முடிச்சுட்டு ஒரு சொல்லுங்க பாயிண்ட் தான். இங்கே எந்த கன்க்ளூஷனுமே நம்ம பண்ண முடியாது அன்லெஸ் இது நமக்கு தெரியாமல். இதர் இட் கேன் பி ஃபேக் அலிகேஷனாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். பட் லெட்ஸ் நாட் கன்க்ளூட் அவர் செல்ஃப் அன்டில் வி ஹவ் பீன் ஷோன். அவ்வளோதான் பாயிண்ட். ஓகே அது வந்து நிமிஷம் கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. கரெக்ட்டு. ஆனா வந்து அப்படி ஃபேக் அலிகேஷன் 100% சொல்லிட முடியாது. அவங்க ஆக்ஷன் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. எஸ். பட் ஃபேக் அலிகேஷனா தெரியாது. இப்போ இங்க we will பிரச்சனை come to know when Kamruddin பிரச்சனை comes என்ன out தெரியுமா? that's it இப்போ இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? தி ஆக்ஷன் அண்ட் தி ரியாக்ஷன் இப்போ இந்த 2 3 நாளா போயிட்டு இருக்க இந்த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ல வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் உண்டாகுது. கன்ஃபியூஷனு, அதாங்க பிரச்சனை. கான்ட்ரோவர்சிஸ் அதான் உண்டாகுது. பிரச்சனை. மாறி மாறி வருது. அதாங்க ஒரு பிரச்சனை. இடத்துல ஒண்ணு வருது. எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே சிவா ப்ரோ ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா சிவா ப்ரோ பேசுங்க நோ தேங்க்ஸ் விக்னேஷ். நோ இப்போ வந்து நம்ம வந்து பேட் டைப்ஸ் அதுக்குள்ள டெஃபினிஷன் பத்தியே ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். பட் நேத்து நடந்தது ஒன்று இருக்கு, அது கவனிச்சிங்களான்னு தெரியல. நேத்து வந்து செகண்ட் வைல்ட் கார்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி தேர் வாஸ் அ கன்வர்சேஷன் கோயிங் ஆன். அந்த சோஃபா ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இட் வாஸ் வெரி கிளியர் தட் ஷீ வாஸ் ஃபீலிங் இன்செக்யூர் ஆர் அதர் ஷீ வாஸ் ஃபீலிங் த்ரெட்டன்ட். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க டு யூ ஈவன் கேர் அபவுட் மீ, என்னோட இது இருக்கான்னு. ஸோ வாட் ஷி ஹஸ் டன் இஸ் ஷி இஸ் பிளேயிங் த விக்டிம் த ரைட் சே. ஏன்னா ஷி இஸ் புட்டிங் ஹர் செல்ஃப் ஆர் அது அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா ஷி இஸ் யூசிங் இமோஷனல் பிளாக்மெயில் ஆன் கம்ருதீன் and she's putting herself in a role where she's fragile and the endangered one in that particular situation, right? So other பேசணும்னு நினைக்கிறேன் because she's using that position by being vulnerable, by being the victim in this to shut down the confrontation. அங்க வந்து பேச்சுவார்த்தையை நடத்த விடாம எடுத்துட்டு போறதுக்காக தான் அந்த கான்வர்சேஷன் அங்க நடக்குது. அவர் வந்து திருப்பி திருப்பி கேட்கிறாரு. But what she is doing is she's trying to paint that this guy doesn't care about a girl's future. I think that's very important at that point. So if he stops asking, it becomes where the allegation just stops there. அவர் வந்து confront பண்ண முடியாம போயிடும். But so it's either way, the focus should not be what happened. I think it's more about what she did, whether he's a good person or not, and all that question comes into play. So அப்படிதான் பார்க்கிறேன். I think it's him being manipulated. I think he's come to a point where he's been manipulated enough to question whether he's wrong in making this issue an issue at all. I think that's very important here. இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் அலிகேஷன் வச்சுட்டாங்க. பட் அவங்க பண்றது வந்து எப்படி போகுதுன்னா he is questioning himself.
he doesn't even know if what he's done is right or wrong. இது பெர்மிஷனோட தான் செஞ்சானா இல்ல பெர்மிஷன் இல்லாம செஞ்சானா, அப்ரூவல் கன்சென்ட்டோட செஞ்சானா கன்சென்ட் இல்லாம செஞ்சானா. So this is classic of how she is manipulating him, and that's how that situation transpired at that point of time. So அந்த nuance வந்து அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். Yes, bad touch நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம், but how she is handling it, I think that's something that was shown to us in the show, and I think that's worth discussing. ப்ரோ நான் பேசலாமா? ஷோர் வாங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம். தருண் வெயிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் காயத்ரி வெயிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ரோ நீங்க. தருண் ப்ரோ பேசுங்க, அதுக்கப்புறம் காயத்ரி பேசுவாங்க. எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிங்க. ஓகேவா? ரொம்ப லென்த்தா போகுது. தருண் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ அது ஆக்சுவலாக கமருதீனும் பார்வதியும் அவங்க 2 பேரும் வந்து பண்ணது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதை ஓகே, அதை விட்டுலாம். அதை பத்தி திரும்பி பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆக்சுவலா அதை வந்து இங்க 4 கண்டென்ட்ஸ் வச்சு இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து. இவங்க வேற யாரையும் பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷனை பத்தி நல்லா பேசலாம். ஏன்னா அதை பத்தி பேசலாம். சும்மா திருப்பி நம்ம இதையே பேச தேவையில்ல. இந்த விஷயத்தையே ஓப்பன் நாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவங்க திவ்யாவா வந்து அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பிக் பாஸ் நேற்று கேட்கும்போது யார் 2 பேர் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அரோராவும் திவாகரையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் அமிதும் சரி விக்ரமையும் சுபிக்ஷாவையும் நாமினேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது நிறைய தப்பா சொன்னாங்க. திவாகரன் சுபி வந்து திவ்யா பண்ணது, அரோரான் விக்கல்ஸ் வந்து அமித் பண்ணது. அவ்வளவுதான். என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்க? ஆக்சுவலா இவங்க 2 பேர் இவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லி தானே பண்ணாங்க பெருசா. கரெக்ட்டுங்களா? அவங்க வந்து இந்த வீட்டுக்கு தேவையில்லை, இந்த வீட்டுல இருக்க தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு இது தகுதி bro. இல்லாதவங்க சரிங்களா? அதுக்கு தானே நாமினேட் நம்ம பண்ணணும். ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இவங்க திவாகரை பண்ணிட்டு சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிருக்கணும். திவ்யா கரெக்ட்டுங்களா? கரெக்டா? ஆனா அவங்க யாரை பண்ணாங்க? பார்வதி பண்ணாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கனி வந்து நாமினேட் பண்ணி விட்டவன பின்னாடி எல்லாரும் ஒரே மாதிரி நாமினேட் பண்ணாங்க. எனக்கு டோட்டலாவே இவங்க மேல அந்த கான்பிடன்ட் லெவலே போயிடுச்சு. இன்னைக்கு இவங்க நாமினேஷன் கூட பண்ண தெரியல. இந்த 4 பேருக்கு இவங்க வந்து என்ன வந்து இப்போ வந்து ஜெயிச்சு என்ன கிழிக்க போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஓப்பனாவே சொல்றேன், ஒரு நாமினேஷன் பண்ண தெரியல. ஆக்சுவலா 2 ஓட்டு வந்தாவே இவங்க என்ன பிக் பாஸ் பாக்குறாங்கன்னு தெரியல. ஓப்பன் நாமினேஷன்ல 2 ஓட்டு வந்தாவே நாமினேட் ஆயிட்டாங்கன்னு தெரியும். அது இல்லாம இந்த வீட்டுல வந்து இவங்க 2 பேரை தவிர மத்த எல்லாருமே கரெக்டா பண்ணிட்டாங்களா? இருந்ததுன்னா அந்த மாதிரி டச் பண்ணியிருந்தா பார்வதி வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். See, என்ன பார்வதி, we have மாறிங்க? been seeing her for so many years. ஏங்க She should have spoken நீங்க upfront to சொல்றது him, நீங்க stating that நீங்க this is சொல்றது what you எப்படி have done. இருக்குன்னா இது I would have இருங்க confronted the guy. இருங்க. What you're doing is wrong ட்டு நம்ம நோ நான் நீங்க கேட்டிருப்பேன். உங்களோட தாட் ப்ராசஸே வந்து எனக்கு தெரியல. இது வந்து விக்டிம் பிளேமிங் மாதிரி இருக்கு. இது நான் கேட்பேன், நான் தைரியமா கேட்பேன்றதுனா எல்லா விக்டிமும் கேட்கணுன்றது ஃபர்ஸ்ட் அவசியமே கிடையாது. ஓகேவா? We are talking about நோ Parvati ஐ எம் நாட் here. டாக்கிங் அபவுட் பார்வதி. நான் வந்து ஜென்ரலா சொல்றேன். நீங்க வந்து பேட் டச்ன்றதையே வந்து அந்த மாதிரி டச் பண்ணியிருந்தா கேமரா காமிச்சிருக்கோன்றீங்க. ஒரு சாதாரணமா ஒருத்தர் வந்து நம்ம தப்பான ஒரு இன்டென்ஷன்ல இருக்கவங்க என்ன வந்து தப்பா பாக்குறவங்க வந்து என் கையை தொட்டாலோ காலை தொட்டாலோ கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் பீங் செக்ஷுவலி அசால்ட்டட் தான். நீங்க பார்வதி கமலத்தினை விட்டுருங்க, அதை பத்தி நான் பேசவே இல்லை. பார்வதி கேமுக்காக கூட பண்ணலாம். என்னால பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஏன்னா வந்து நானும் பார்க்கல என்ன நடந்துச்சுன்னு. கமருதீன் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னால யாருக்காகவும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி வந்து குட் டச் பேட் டச்சை வந்து நீங்க வந்து தப்பா டிஃபைன் பண்ணாதீங்க. டோன்ட் சே தட் ஆல் victims should come out and talk. No, we can't. No, I'm not saying everyone ஒரே would come out. காயத்ரி No, காயத்ரி I'm just காயத்ரி ஒரே செகண்ட். இமாத் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. sure. இமாத் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலி இங்க வந்து